என்னத்த காலங்காலத்தில் கத்த விட்டுட்டு இருக்க நீ? கத்த விட்டுட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட பாட்டு இது? ஒன்றும் இல்லை, காலையில் ட்ரெயின் முடிஞ்சிச்சு. சரி வெளியே போனால் மலையில் நனையணும், சரி வீட்டுக்குள்ளேயே இசையிலே நனையலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி ஒரு ஸ்டாக் இருக்குது, இதை பற்றி பார்ப்போம். லைட்டாக ஃபார்மா செக்டர் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஃபார்மா செக்டரில் ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம். டெக்னோ ஃபண்டாவே பார்த்துடலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி உள்ள ஒரு ஸ்டாக்கு, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக் பேர் வந்து அரவிந்தோ ஃபார்மா, ஸோ ஆரா ஃபார்மான்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1100 பக்கத்தில் இருக்குது. பிஇ ரேஷியோலாம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்மளுக்கு பிஇஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி எல்லாமே இல்லைன்னா தான் இருக்குது. 2000 கோடி கிட்ட கையில் காசு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டாக் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஜோனுக்கு வந்து கோவிட் டைமில் இருந்த ஆல் டைம் ஹையை தொட்டுட்டு கீழே வந்து திரும்பி ஸ்டாக் மேலே போயிட்டு இப்போ திரும்பவும் அதே லெவலுக்கு ஏற்கனவே இருந்த இந்த 1000 லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் லைட்டாக திரும்பிட்டு இருக்கு. இது ஃபிபனாக்கியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான 0.5 ரேஞ்ச். இங்கேருந்து மேலே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல சாய்ஸ். ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.